வணக்கம். ஆளுமைமிகு அரசு பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் பிஎம்எஸ் தாவூத். இன்னைக்கு என்ன நமக்கு மேட்ருன்னா, இப்போ டிஏ குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன பண்ணோம், 34%லேருந்து நம்ம 4% தான் சொன்னோம். 34, 38, 42, 46, 50, 54, 58, 62, 66ன்னு சொன்னோம். இப்போ நம்ம சொன்னது 50% வரைக்கும் கரெக்டாக வந்துட்டு, இப்போ என்ன ஆகிப்போச்சு, ஜூலைக்கு வர்ற டிஏ 3% ஆகிப்போச்சு. ஸோ 1% குறைஞ்சிட்டு. சப்போஸ் அதாவது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் வந்தாலே டிஏ இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் ஜாஸ்தியாக இருக்கும், டிஏ அதிகமாகும். ஆனால் அந்த தடவை அதுக்கு நேர்மாறு ஆகி போயிட்டு. அப்புறம் பெரும்பாலுமே என்னென்னு கேட்டிங்கன்னா, தீபாவளி வர்ற மாதத்தில், அதாவது 1வது மாத டிஏ எப்போதுமே கொஞ்சம் கூடும். அதனால் அடுத்த டிஏ 4% இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் ஒரு 7வது மாத டிஏ வரும்போது அது குறையுமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்காக என்ன பண்ணுறோம், ஒரு டிஏ மட்டும் குறைச்சி நம்ம கணக்கு போடுவோம். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிற்பாடு நம்ம சொன்னோம் ரேஷியோ வேறு, இவ்வளவு கிடைக்கும் அவ்வளவு கிடைக்கும் கொஞ்சம் அதிகமாக சொன்னோம். ஆனால் இப்போது 2 மேட்ரு அதில் குறுக்கிட்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, குறைந்து வரும் டிஏ, விரைந்து வரும் யூபிஎஸ். இந்த யூபிஎஸ் நிறைய வேலையை வாங்கி வச்சுருக்குது. அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுறேன். இந்த டிஏ பற்றி மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். டிஏ தான் சம்பளத்தை ஏற்றுது, டிஏ தான் பென்ஷனை உயர்த்துது, டிஏ தான் கிராஜுவேட்டை உயர்த்துது, டிஏ தான் பென்ஷன் கம்யூட்டேஷனை உயர்த்துது. டிஏயை உயர்த்துவதும் டிஏ தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பே கமிஷன் முழுக்க எவ்வளவு டிஏ இருக்கோ அது அவ்வளவு சம்பளம் ஆயிடுது இல்லையா, அப்போ அந்த டிஏக்கு டிஏ ஆயிடுது. இதுதான் கணக்கு. ஸோ அந்த வகையில் என்ன ஆகிப்போச்சு, 7வது மாத டிஏ நம்ம குறைஞ்சி போச்சு. நாம் என்ன பண்ணோம், ஏற்கனவே 66% டிஏ வரும்னு நினச்சோம் 1/1/2026. ஆனால் இப்போதைய லெவலில் 65%ஆக இருக்குது. சப்போஸ் இது 64ஆக குறைஞ்சால் இன்னும் இது குறையும். விளக்கம் என்னன்னு பார்த்துருவோம். இப்போ பே 100, டிஏ 65, ரெண்டும் சேர்ந்தா 165. பே கமிஷன் பெனிஃபிட்டு நம்ம இப்போ முதல்ல இந்த ஆட்சி மாற்றத்துக்கு முன்னே கூட நம்ம இவ்வளோ தான் சொன்னோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு காரணங்கள் இருக்குது, அதுக்காக நம்ம சொன்னோம். நிதிநிலைகளில் பார்த்தா நம்ம சொன்னோம். இப்போ யூபிஎஸ் யூபிஎஸ் வாரண்ட்ஸ் மெனி மோர் மணி ஃப்ரம் த கவர்மெண்ட் எக்ஸெக்கர். இப்போ இதனால் அரசுக்கு நிறைய செலவுகள் இருக்கும். அதனால் இவங்க இதை மாற்றுவாங்களாங்கிறது எனக்கு சந்தேகம்தான். நம்ம நிறையா வரும், அவ்வளவு வரும், இவ்வளோ வரும்னா நான் சொல்ல விரும்பலை. என்ன ஆக்சுவலாக இருக்குங்கிறது நானும் கொஞ்சம் அந்த நீதித்துறையில் இருந்ததுனால கொஞ்சம் அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன். அதனால் இந்த பர்சன்டேஜே இருக்குமே. ஆனால் 14.29 போன 7வது பே கமிஷனில் இவ்வளவு தான் தரப்பட்டது. எப்போ 125% டிஏ இருக்கும்போது, இப்போ டிஏ 65 அல்லது 66 தான். 1/1/2026 இருக்க போகிற டிஏ என்ன, 1/65 அல்லது அடுத்தடுத்த டிஏ கூடுச்சுன்னா 66. இதுதான், வேறு மேட்ரு கிடையாது. இப்போ இந்த 65% 165 ஆனிச்சுன்னா 100 + பே 100 டிஏ 65, 165க்கு 14.29% போட்டோம்னா 23.58. அது ஒரு ஸ்தானம் தள்ளி நான் வச்சுருக்கேன். அப்போ ரெண்டையும் கூத்துனா 188.58. இது கடைசியில் 8ன்னு இருக்கிறதுனால இதை 9ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 1.89 89 இருக்கலாம். ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 1.89 இருக்கலாம். இது டிஏ 65ஆக இருந்தால். 66ஆக இருக்குமே ஆனால், அதாவது இந்த குறைஞ்ச டிஏயை வரப்போகிற இன்னும் எத்தனை தவணை இருக்குது, 2025 2 தவணை இருக்குது, 2026 1 தவணை இருக்குது. இந்த 3 தவணையில் ஏதானு ஒன்று அதிகமானால், ஏதானு 4ங்காம 5 ஆயிடுச்சுன்னா, 2 தவணை 4ஆக இருந்து 1 தவணை அது 5ஆக இருந்தால் கூட என்ன ஆகும், இன்னொரு 13 ஆகும். இப்போ இருக்கிற 53% டிஏயோட அது 13 சேர்ந்து 66 ஆகிடும். இப்படி தான் கணக்கு. என்ன அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும், 100 ரூபா பே, டிஏ 66 ரூபா, ரெண்டும் சேர்ந்தா 166 ரூபா. பே கமிஷனுக்கு அது எப்படி இருந்தாலும் இதே 14.29 தான். அப்போ என்ன ஆகும், 23.72 ஆகும். அப்போ ரெண்டையும் சேர்த்தா 189.72, அதாவது 1.897ன்னு எடுத்துக்கிட்டது. 1.897ன்னு எடுத்திங்கன்னா 9க்கு அப்புறம் 7 இருக்கிறதுனால 1.90ன்னு ஆக்கிடலாம். ஸோ ரொம்ப குறைஞ்ச வித்தியாசம்தான், ரெண்டுக்கும் குறைஞ்ச வித்தியாசம்தான். இதற்கிடையில் இந்த டிஏ மெர்ஜ் பண்ணுற விஷயங்கள்லாம் இப்போதைக்கு நிச்சயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பாக எனக்கு தெரியல. சரி, இப்போ ஏன் இதை விட கூட போகாதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த யூபிஎஸ் இருக்கு இல்லையா, அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், இதில் ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதாவது இதுவரைக்கும் என்பிஎஸ்சில் என்ன பண்ணாங்க, அந்த ஊழியர்
தன்னுடைய பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்குன்னு ஒரு 3 இருக்குது. அந்த எஸ்பிஐ வந்து இப்போ பென்ஷன் ஃபண்டு, அப்புறம் யூடிஐ சொல்யூஷன், இந்த மாதிரி 3 கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு மட்டுமே 3 இருக்குது. மொத்தத்தில் 11 ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர்களாக தேர்ந்தெடுக்கணும். நான் இந்த ஃபண்டில் வச்சுக்கிறேன், அந்த ஃபண்டில் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அது கூடவும் செய்யும், குறைச்சவும் செய்யும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட்டே கடைசியாக ஒருத்தர் சம்பளம் 25 வருஷம் வேலை பார்த்துட்டு 25 வருஷம் சரி வேலை பார்த்துட்டு என்ன கடைசி சம்பளம் வாங்குறாரோ அந்த கடைசி 12 மாத சம்பளத்தில் ஆவரேஜ், அந்த ஆவரேஜுக்கு 50% சொல்லிட்டு இது வந்து என்பிஎஸ்ஸுக்கும் அதுக்கும் வந்து ரொம்ப வித்தியாசம். என்பிஎஸ்ஸுக்கும் யூபிஎஸ்ஸுக்கும் சில விஷயங்களில் குறைபாடு இருக்குது. அதில் என்பிஎஸ்சில் குறைபாடு, யூபிஎஸ்சில் குறைபாடு இருக்குது. அது வேறு விஷயம். அது யாருக்குன்னா சர்வீஸ் நிறையா உள்ளவங்களுக்கு. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது அரசாங்கம் இந்த பே கமிஷனில் என்ன பே வரப்போகுதோ அதை நான் ஒரு டேபிள் வச்சுருக்கேன், அதை காமிச்சிடுறேன். அந்த பேய்க்கு 50% கொடுக்கணும் இல்லையா? அதையும் அனுசரித்து தான் இந்த பே கமிஷனுடைய ஃபிட்மெண்ட் ஃபேக்டருங்கிறது என்னுடைய ஒரு இது. நம்ம குறைய சொல்லுவோம், நிறைய அழைப்போம். நிறைய வரட்டும், வந்தால் வரட்டும், இதை விட கூட வந்தால் நமக்கு நல்லது தான். ஆனால் நான் சொல்கிறது அந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமுக்கு கடைசி சம்பளத்தில் 50% இருக்குது. இப்போ இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ஒரு ஜூனியர் சம்பளம் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 19,500 இருக்குது. அது என்ன போகுது, திரும்ப வரும்போது 19,500 36,900 ஆயிரும். ஸோ இன்னைக்கு தேதியில் கொடுத்தாங்கன்னா எவ்வளோ, 19,000 9,700 9,700 என்னமோ இருக்கும், 750 என்னமோ இருக்கும். அப்போது அப்புறம் அந்த பக்கம் போகும்போது என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக 37,100ன்னு சொன்னால் 18,650 ஆயிருமா, 550 ஆயிருமா. ஸோ அந்த மாதிரி கூடும். இப்போ பே கமிஷனுக்கு வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பே கமிஷன் ஷியோமேட்டாக எல்லாமே செய்கிறதில்ல. அவங்களுக்கு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க, என்னென்னதெல்லாம் எப்படின்னு கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு பே கமிஷன் வந்து பரிந்துரை பண்ணும். அப்படி பார்க்கும்போது இதனுடைய செலவெல்லாம் கணக்கில் வரும். இப்போவே என்ன பண்ணியிருக்காங்க, 6,250 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க அரியர்ஸுக்கு. அதாவது இப்போ பே கமிஷன் வந்து இந்த யூபிஎஸ் வரப்போகிறது வந்து 1/4/2025. இது வந்து பே கமிஷன் வரும்போது 1/1/2026. ஸோ 9 மாதத்துக்குள்ளேயே பே கமிஷன் வந்துடுது. இன்னும் சொல்லப்போனால் 2024 வேலைக்கு வந்தவங்க 2028 23 சர்வீஸ் முடிச்சிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் வரப்போகிற பே கமிஷனுடைய காலம் 31/12/35. இதுக்குள்ளே சில பேர் 33 வருஷம் சர்வீஸே முடிச்சுட்டு இந்த 25 வருஷம் சர்வீஸுக்கு என்ன பண்ணலாம், 50% பென்ஷன் கேட்கலாம். ஸோ அதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அவங்க வந்து இந்த பேயை நிர்ணயிப்பாங்கங்கிறது என்னுடைய ஒரு கணக்கு. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும், இந்த ஃபார்முலா அடாப்ட் ஆகலாம். அதன் பிரகாரம் என்ன ஆகுன்னு சம்பளத்துக்கு வேணால் ஒரு ரெடி ரெக்கனர் போட்டு வச்சுருக்கேன், அதை பார்த்துக்கலாம். ஆனால் இதுதான், இதுக்கு மேலே வருமா, இது வந்து இது நிச்சயம்ங்கிற மாதிரி சொல்லலாம். இதுவும் நிச்சயம், இதுவும் நிச்சயம், இந்த டிஏயை பொறுத்து. சப்போஸ் இது அதிகமானால் அது வந்து அற்புதம் தான். அது என்னோட பொறுத்தவரைக்கும் அப்படி தான் தோணுது. சில இதுகள்லாம் பழைய கணக்கையே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நிலைமை மாறிட்டு, ஒன்று டிஏ குறைஞ்சிக்கிட்டு வருது, ரெண்டாவதா யூபிஎஸ் வரப்போகுது. எப்போ வரப்போகுது, 31/4/2025 யூபிஎஸ் வரப்போகுது. ஸோ எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணி செலவுகளையெல்லாம் சரி கட்டி தான் அவங்க போடுவாங்க. அந்த வகையில் நம்ம குறைச்சல எதிர்பார்த்துருக்கோம். ஏற்கனவே 1.91 9.2 போட்டோம். அதுவும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிற்பாடு 2ன்னு கூட போட்டோம். ஆனால் இப்போதைய நிலவரம் இப்படி இருக்கிறதுனால நம்ம இவ்வளோதாங்கிற மாதிரி போட்டிருக்கோம். அது எவ்வளோதுங்கிறதுக்கு ஒரு அட்டவணை வச்சுருக்கோம், அதை வேணால் பார்த்துடலாம். இதுதான் டேபிள், ஒன்றும் வித்தியாசம் ஜாஸ்தியாக இருக்காது. இதுதான் டேபிள். இதுதான் வித்தியாசம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அதாவது ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து 1.89 ஆனால் இது, ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 1.9 ஆனால் அது. வித்தியாசம் கொஞ்சம் தான் இருக்கும். இது நம்ம துவக்க நிலை சம்பளத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். இது மாதிரி 2 பங்கு 3 பங்கு வாங்குறவங்களாம் அந்த பதவியில் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போதே அது வந்து வித்தியாசம் ஜாஸ்தியாக போயிட்டுருக்கும். சரிதானா? இப்போ இது வந்து ஒரு பிடி ஏஷண்ட்டு இப்போதைக்கு இந்த இது பிரகாரம் 68,800 வாங்குறாரு. இப்போ வாங்கிட்டு இருக்க 36,400 ஸ்கேலு. அவர் வந்து 68,800 போகிறோம் வச்சுங்க, அதுக்கு வந்து 69,200 400 தான். இவர் இதை விட கூட வாங்கும்போது அதுவும் கூடும் இல்லையா? அதனால் பெருக்கல் தானே. என்ன சம்பளம் வாங்குறாரோ அது வந்து டிஏ வந்து 65% இருந்தால் 1.89, 66னா 1.9, இவ்வளவு தான். அதனால் எல்லா சம்பளத்துக்குமே அது பார்த்துக்கலாம். அதனால் இது வந்து அப்படி தான். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏன் நான் அந்த யூபிஎஸ் வந்து வந்ததுன்னா கொஞ்சம் மாறும்னு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஃபாரஸ்ட் கார்டு இவர் வந்து 18,200 தான் இப்போதைக்கு மினிமம் பே அவருக்கு, ஸ்டார்டிங் பே அதுதான். இப்போ ஒரு 30,000 வாங்குறான்னு வச்சுக்குவோம். இப்போதைக்கு அவர் 15,000 அவருக்கு
பென்ஷனாக கிடைக்கும். அங்கே அவர் 18,200க்கு தான் 34,200. இங்கே நம்ம 30,000 சொன்னோமா, அவர் கிட்டத்தட்ட 60,000க்கு மேலே அங்கே வாங்கிட்டு இருப்பார் இல்லையா? அப்போ அவருக்கு அதில் பாதி 30,000 ஆகிடும் இல்லையா? ஆகையினால இந்த கணக்கை நிச்சயமாக அரசு போட்டு தான் பார்ப்பாங்க. அப்படி ரெண்டாவது நம்ம இன்னொரு கோரிக்கையும் வச்சுருக்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த டிஏ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ டிஏனுடைய குவாண்டம் ஆஃப் டிஏ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் கூட பரிசீலனை பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு தோணினது இப்போ வந்து ஃபாரஸ்ட் கார்டன்னா 18,200, 34,400 ஆகும். இவர் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு 19,500, 36,900. அசிஸ்டண்ட் 20,600 இருக்கார், 38,900. ஓஏ 15,700 இருக்கார், 29,700. இது எல்லாமே நம்ம வந்து வேக்கன்சி வைக்கிறது ஒன்றிய அரசு. நான் போட்டிருக்கலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் புரியட்டுக்கிறதுக்காக போட்டிருக்கேன். மற்றவர்களும் என்ன பண்ணலாம், இந்த 1.80 அந்த 1.89 மற்றும் 1.9 போட்டு பார்த்துக்கலாம். மினிமம் பே இதான், இந்த ஓஏ தான் இங்கே மினிமம் பே. இது வந்து 15,700ங்கிறது 29,700 ஆகலாம். மேக்சிமம் பே 2,50,000 இருக்குது. இது வந்து இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் பிரகாரம் 4,73,000 ஆகலாம். பென்ஷனர் ஒரு 20,000 இப்போ வாங்கினார்னா பென்ஷன் மட்டும் 37,800 இருக்கும். அதே போல் அது வந்துருச்சுன்னு வச்சுங்க, இந்த பென்ஷனர் 20,000 வாங்குறவர் 38,000 வாங்குவார். 200 தான் வித்தியாசம். அவருக்கு வித்தியாசம் வந்து 200 தான். அதே போல் மேக்சிமம் பே வந்து இப்போ வந்து 2,50,000 இருக்குது. அப்போ என்ன ஆகலாம், 4,70,000 ஆகலாம். அதே மாதிரி தான் மினிமம் சம்பளம் 15,700 இருக்குது. அப்போ 1.9ன்னா 29,800 ஆகலாம். பிடி அசிஸ்டண்ட் 36,400 இருக்கார். இப்போ இதில் வந்து 68,800 வாங்குவார். அது 1.9 ஆச்சுன்னா 69,200. ஆக சம்பளம் ஏற 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 அங்கே இந்த வித்தியாசமும் கூட போயிட்டே இருக்கும். அதே போல் ஃபாரஸ்ட் கார்டு 18,200 இருக்கார். அவர் இங்கே 34,400 வாங்குவார். அங்கே அந்த சம்பளம் 1.9ன்னா 34,600 வாங்குவார். இதுதான் அந்த இதனுடைய ஹிஸ்ட்ரி தான். இந்த அளவுக்குள்ள தான் இருக்குங்கிறது நம்முடைய நம்பிக்கை. இதற்கு மேலே வருமானால் தகவல் வந்தால் நான் சொல்லிடுறேன். மேலும் இப்போ அந்த யூபிஎஸ் மீட்டிங்கில் நமது ஜாயின்ட் கன்சல்டேட்டிவ் மிஷனரி, அதாவது அரசு தரப்பும் ஊழியர் தரப்பும் இணைந்து கலந்து ஆலோசிக்கிற மீட்டிங் இருக்கு பாருங்க. அந்த மீட்டிங் பிரதமர் வீட்டிலேயே நடந்தது. அதில் தான் யூபிஎஸ்சி அமலாக்கம் பெற்றது. அதனுடைய செயலாளர் சிவகோபால் மிஸ்ராவை என்ன பண்ணியிருக்காரு, இந்த யூபிஎஸ்ஸை வரவேற்றிருக்காரு. ரெண்டாவது டிஏ போன்ற கோரிக்கைகளையும் வச்சுருக்காங்க. அடுத்ததாக பே கமிஷன் பற்றிய கோரிக்கைன்னு வச்சுருக்காங்க. செப்டம்பர் இறுதிக்குள்ளே வரணும்னு சொல்லியிருக்காரு. பே கமிஷன் செப்டம்பர் இறுதிக்குள்ளே அறிவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது மாதிரி வந்தால் நம்ம இதை பார்த்துக்கலாம். நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.